குச்சியை வச்சு யார் அடிக்க போற? அடிச்சு என்னங்க பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா சொல்லால உங்க மனசை தட்டி எழுப்பத்தான் போறேன், சொற்களும் பயிற்சிகளாடு. ஸோ நம்ம எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் மெயின் கோல். ஸோ குச்சி எடுத்தனால அடிச்சு வா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல நினைக்காதீங்க. அஸ் யோகா ப்ராக்டிஷனர்ஸ் அன்பு மட்டும்தான், அன்பால மட்டும்தான் அரவணைக்கணும், குச்சியால அடிக்கக்கூடாது. ஸோ குச்சி எதுக்கு பயன்படுத்துறோம்? பயிற்சிக்காக. நம்ம உடம்ப நல்ல ஒரு மேத்தமெட்டிக்கலாக யூஸ் பண்ணுவோம். ஜாமெட்ரி தாங்க. ட்ரையாங்கிள் போசஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம திரிகோணாசன், பரிவிருத்த திரிகோணாசன், பாஷ்வகோணாசன், பரிவிருத்த பாஷ்வகோணாசனா, அப்புறம் ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங்னு நம்ம இன்னைக்கு ஒரு ஃப்ளோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கூட சேர்ந்து செய்யுங்க. பேரோ அதோடைய நாலேஜ் வந்து வேர்பலா தெரிஞ்சுக்கிறத விட பயிற்சி பண்ணி தெரிஞ்சுப்போம். ஓகே, எஸ். ஸோ இன்னைக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம். அண்ட் கால்களை நல்லா விரிச்சு வச்சுக்கிறீங்க. இந்த குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு குச்சி கிடைக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு மூங்கில் குச்சி இல்லாமையா இருக்கும் வீட்டில். எடுத்து வச்சுட்டு தோல் பட்டையை நேராக்கிறதுக்காக இந்த குச்சியை இப்படி பாருங்க தோல்ல வச்சுட்டு கைகளை இப்படி பின்னி கைகளை இப்படி நேரா வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கைகளை நீட்ட சொன்னா கைகள் ஒன்னா கீழே இறங்கி இருக்கும், இல்லை ரொம்ப மேலே இருக்கும். மேலே போடுறதா ஜாஸ்தியா இருக்கும். இப்போ குச்சி வைக்கும் போது சமநிலையில இருக்கா, தோள்பட்டை அளவு நிலை இருக்கா, அதுதான் இங்க கான்செப்டே. கால்களை 3 அடிக்கு பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வலது காலை மட்டும் திருப்புறீங்க. முட்டி நேராவே இருக்கட்டும். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ இங்க இருந்து சைட்ல பெண்ட் பண்ணுங்க. இப்போ முன்னாடி பின்னாடி போக மாட்டோம்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா குச்சியை பின்னாடி பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பி குச்சியை பாருங்க. சிலம்பம் பயிற்சி சொல்லி கொடுக்கலைங்க, யோகா பயிற்சி தான் சிலம்பம் மூலியமா சொல்லி கொடுக்குறேன். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஒவ்வொரு கலையும் அதுக்கான சிறப்பு இருக்கு. யோகா கலையை விட வாழ்க்கை முறையா தான் பயன்படுத்தணும், அதுதான் சிறப்பானதும் கூட. நல்லா மூச்சு எடுத்து விடும்போது உங்களுக்கு இடுப்பு கட்டி ஏரியா, அதாவது கோர் ஏரியாவுக்கு நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்க ஆரம்பிக்கும். சைட்ல இருக்கிற ஆர்கன்ஸ், மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலைப்பாடுல நம்ம 30 செகண்ட் வரைக்கும் நிறுத்தலாம். ஸோ உங்க விருப்பம் தான். 10 செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தலையை நல்லா திருப்புங்க, தலையை தொங்க விடாதீங்க. மூச்சு எடுத்துட்டே நேரா வருவோம். ரிலாக்ஸ். இப்போ கால்களை திருப்பிக்கலாம். வலது கால் மறுபடியும் நேரா இருக்கட்டும். இடது காலை 90 டிகிரி ஆங்கிளுக்கு திருப்பி வச்சுக்கோங்க. மூச்சை விட்டுட்டே இடது பக்கமா நல்லா பெண்ட் பண்ணுங்க. ட்ரையாங்கிள் போஸ், திரிகோணாசனா, முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய போஸ் தான் திரிகோணாசனா. இது இடுப்பு நல்லா வலுப்படுத்த ஆரம்பிக்குது, கால்களுக்கு ஒரு நல்ல வலு கொடுக்க ஆரம்பிக்குது. பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்மளோட அலைன்மெண்ட்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்குது. மூச்சு எடுத்து விடுங்க. நல்ல 10 பிரீதிங், 30 செகண்ட்ஸ், நொடிகள். மூச்சு எடுத்துட்டே மேல வரலாம். நல்லா இருக்கீங்களா? இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தப்பு பண்றது என்னன்னா, முட்டியை நம்ம ஈஸி பண்ணுவோம். முட்டியை ஈஸி பண்ணாம எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான், இவ்வளவுதான் முடியுதா இவ்வளவு பண்ணுங்க. இடுப்பு வளைஞ்சிட்டே இருக்கும். மூச்சு எடுத்து விடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கீழே போறது, கிராவிட்டியே புல் பண்ணும். ஆனா அங்க ஈஸி பண்ணுங்க. ஜென்ரலா பண்றது தப்பு என்னன்னா, போய் தொடணும்னு ட்ரை பண்ணுவாங்க. தொடணும்னு ட்ரை பண்றதுக்கு பதிலா இங்க ஈஸி பண்றதுக்கான முயற்சி எடுங்க. நான் ஈஸியா இருச்சு, என்னோட மசில்ஸ் ஃபிளெக்சிபிளா இருக்கு, ஈஸியா இருக்குன்னு போனீங்கன்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். மனசை சாந்தம் படுத்தணும், மனசை குரோதப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பரிவிருத திரிகோணாசன். மறுபடியும் கால்களை அப்படியே பேரலா நேர்கோட்டு கொண்டு வந்துடுறீங்க. இப்போ நம்ம ஒரு ட்விஸ்டட், பரிவிருதனா எக்ஸ்டெண்டட் ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போறோம். நல்லா ட்விஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி காலை கொஞ்சம் திருப்பிக்கலாம். வலது காலை திருப்பி ஒரு ட்விஸ்ட் எடுத்து இங்க பாருங்க, இப்படி பிளேஸ் பண்ணி பாருங்க. வயிறு எல்லாம் ஸ்குவீஸ் ஆயிருக்கும். முடிஞ்சா திரும்பி மேல பக்கம் ட்ரை பண்ணுங்க. கால்கள் நல்லா அழுத்தம் இருக்கணும், இல்லைன்னா உழுகிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இப்ப இந்த முடிஞ்சா இந்த குச்சியை வந்து இந்த சைடு வைக்கணும். அது நல்லா கால் அழுத்தி பேலன்ஸ் கிடைச்ச பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா வைக்க முடியும். ஸோ பிகினர் லெவல்னால நம்ம முன்னாடியே வச்சுட்டு நல்ல உடம்ப மட்டும் தோள்பட்டை நல்லா நேர்படுத்துறதுக்கு, குச்சி அளவுக்கு நேர்படுத்துறதுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கணும். இடுப்புல இருந்து தொடைப்பகுதி, நிறைய பேருக்கு பெல்விக் மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃபா இருக்கும்ல, இது நல்லா ஈஸி படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். நல்லா தலையை திருப்பி மேல ஆகாசத்தை பாருங்க, இல்ல குச்சியை பாருங்க. மூச்சு எடுத்துட்டே இப்போ முட்டி வேணா மடக்கி மேல வரலாம். நீங்க வரும்போது முட்டி லைட்டா மடக்கிக்கோங்க, பேலன்ஸ்க்காக. மாத்தி பண்ணலாம். மாத்தி நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி காமிக்கிறேன். குச்சியை தூக்கி இந்த சைட்ல வைக்கிறேன் பாருங்க. இன்னும் கால்கள் கூட வெளிப்பகுதியில வச்சு திருப்புறேன்.
நல்ல உடம்பு திரும்பி வயிறு ஸ்குவீஸா இருக்கும். உங்களால முடிஞ்சதுல இருந்து இது பண்ணுங்க. முட்டி மடக்க கூடாது. முட்டி மடக்குனீங்கன்னா ஆசன பேரே மாறி போயிடும். பரிவிருத திரிகோணாசனம் தான் அது. முக்கோட வடிவத்துக்கான பொசிஷன். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. மூச்சு எடுத்துட்டே மேல வாங்க. சூப்பர் இல்ல? குச்சி வச்சுட்டே எவ்வளவு ரிலாக்ஸிங்கா ஒரு பிராக்டிஸ். மூச்சு எடுத்து விடலாம். கண்கள் மூடி நிலையான சுவாசம். பரிவிருத பார்ஷ்வகோணாசனம் அடுத்த ஆசனம். வலது கால் அப்படியே திருப்புறோம். முட்டி நல்லா மடக்குங்க. 90 டிகிரி ஆங்கிளுக்கு மடக்கி இப்போ முட்டி மடக்கி தான் வைக்கிறோம். கால்களுக்கு பின்புறமா குச்சி வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கை மேலே இருக்கட்டும். மூச்சு எடுத்து விடலாம். இப்ப இடுப்பை தான் நல்லா இறக்கிட்டே வரணும். இடுப்பை அதாவது 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருக்கணும். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. இடுப்பை இறக்க இறக்க உங்க உள்ளங்கையை கீழே பதிக்கவே முடியும். கழுத்து நேரா சப்போர்ட்டடா இருக்கிறதுனால நம்ம கழுத்தை தொங்க விடவோ உடம்ப தொங்க விடவோ மாட்டோம். இதுல ட்விஸ்டிங் இல்ல, ஒன்லி சைட் பெண்டிங். பார்ஷ்வ கோணாசனம். மூச்சு எடுத்துட்டே மேல வந்துடலாம். நிக்கிற அளவுக்கு நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நான் பேசிட்டே பண்றேன். ஏதாவது ஒரு சமயமாவது மூச்சு வாங்குற மாதிரி இருக்கா? அதுதான் நம்மளோட கண்ட்ரோல். மூச்சு நம்ம கண்ட்ரோலோட பிராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ பேசினாலோ எவ்வளோ நிலையில நின்னாலோ மூச்சு தடுமாறக்கூடாது. யோகால ரொம்ப முக்கியமான பகுதியே இதுதான். இடது காலை மடக்கிறோம். நல்லா முட்டியை மடக்கி 90 டிகிரி அங்கே தொட நல்லா கீழே இறங்கணுங்க. கொண்டு போய் பின்னாடி வைங்க. உள்ளங்கை அப்படியே கீழே வச்சு நல்லா இடுப்பு இறக்கிட்டே வாங்க. அந்த உச்சி விட்டுறக்கூடாது. குச்சியோட லாஸ்ட் பகுதி டிப்பை விடாம மேலே பார்த்துட்டே இருங்க. தலை திருப்பி மேலே பாருங்க. நல்லா நெஞ்சு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். பிரீதிங் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இடுப்பு பகுதிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், தொடை வலுவாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலே பேக்குக்கு ஒரு டென்ஷனே இல்லாம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். பேலன்ஸ் யுவர் பாடி. பார்ஷ்வ கோணாசனா. மூச்சு எடுத்துட்டே மறுபடியும் மேல வந்துக்கலாம். ரிலாக்ஸ். பரிவிருத பார்ஷ்வ கோணாசனா. பார்ஷ்வ கோணாசனத்திலே ஒரு ட்விஸ்ட், எக்ஸ்டெண்டட். உடம்ப நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்றோம். கால் வலது காலை திருப்பிக்கிறோம். வலது இடது மாத்தி மாத்தி பண்றோம். நல்லா மடக்கிக்கோங்க. அப்படியே கைகளை கொண்டு ஃபர்ஸ்ட் முன்புறம். நல்லா அட்வான்ஸ் ஆயிட்டீங்கன்னா தான் இந்த சைடு வைக்கணும். ஸோ பிகினர் லெவல்ல இருக்கீங்கன்னா காலோட முன்புறத்திலே கைகளை பிளேஸ் பண்ணுங்க. நல்லா திரும்பி மேல பாருங்க. இப்ப இடுப்பை இறக்கிட்டே வாங்க. நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. வயிறு நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். முதுகு நல்லா நீண்டு இருக்கிறதுனால முதுகுக்கு ஒரு வலு, மூச்சு எடுத்து விடுறதுக்கு நுரையீரலுக்கு நல்ல ஒரு வலு கிடைச்சிட்டே இருக்கும். ரிலாக்ஸ். மெதுவா ஒரு ஓய்வு. கால்கள் மறுபடியும் நேர்கோட்டில். இந்த பாதத்தை மாத்துறத மறந்துடாதீங்க. நான் சொல்லாம விட்டேங்கிறதுக்காக ஐயோ இவங்க சொல்லலே, முழுசா கவனிச்சு பண்ணிட்டே இருக்கணும். இடது காலை நல்லா 90 டிகிரி ஆங்கிள் திருப்பி நல்ல இடுப்பை கீழே இறக்கிட்டு குச்சியை அப்படியே கீழே கொண்டு போங்க. இந்த அலைன்மெண்ட் மட்டும் மாத்திராதீங்க. குச்சி இருக்கிறதுனால மாத்தாமே பண்ணிக்கலாம், ஈஸியா தான் இருக்கும். அதனாலதான் சரி குச்சி வச்சு பிகினர் லெவல் சொல்லி கொடுத்துடலாம். நம்மளுடைய சாதக்ஸ், யோகா சாதக்ஸ் நிறைய பயனடைவாங்க அப்படிங்கறதுனால குச்சி தானங்க, எங்க வேணாலும் கிடைக்கும். ஜாலியா எடுத்து பண்ணுங்க. சூப்பருங்க. தொடையெல்லாம் பாருங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. அந்த மசில்ஸ் இறுகிறதும் நம்ம அந்த நிலைக்கு அது எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ரிலாக்ஸ். ஸோ இப்படி காலை விரிச்சு நிற்கும் போது பெல்விக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. இந்த தொடை இறுகிறது நல்லா தெரியுது. அப்படியே காலில் நிற்கிறதுக்கு அது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுங்கிறது நம்மளால உணர முடியுது. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்ல. பாடி கிரியேஷன் தாங்க, சும்மாவா? உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் எவ்வளோ நுணுக்கமான ஒரு ஆற்றல். நம்மளால இது கண்டுபிடிச்சு இது மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்க முடியுமான்னு தெரியல. இயற்கை அவ்வளோ அற்புதமா செதுக்கி இருக்கு. உயிரோட்டத்தோட ஏதாவது ஒரு குறைபாடு வருது, அப்புறம் நம்ம வாழ்க்கை முறையினால வருதுனாலும் சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றலும் நம்ம உடம்புக்கு இருக்கு. மனசுதான் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது இல்லைங்களா? நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு மேம், ஆனா எனக்கு தான் டைமே இல்லையே. எங்க நம்மளுக்கு டைம் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாதுங்க. நம்ம உடம்பு நம்ம டைமுக்காக, நம்ம வாழ்க்கையை இன்பமா வச்சுக்கிறதுக்காக, நம்ம நினைச்ச விஷயம் சாதிக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபடுது.
நீங்கள் நின்றுனா நில்லுது, உட்காருனா உட்காருது, ஓடுனா ஓடுது. நீங்கள் என்ன போட்டாலும் அரைச்சி மாவாக்கி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது படுற பாடு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வேலையை வேற யாராவது பார்த்தா அவங்க பார்த்துக்கிட்டாங்க, நம்ம விட்டுட்டு போயிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் கவனம் கொடுக்கும்போது தான் அந்த வேலை கரெக்டாக நடக்குது. வேலைக்கு வைக்கிறவங்களே யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனம் கொடுத்து செய் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக செய்வாங்க. நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே இவங்க நம்ம முதலாளி பார்க்குறாங்க, நல்லா செய்யணும், நல்ல பேர் எடுக்கணுங்கிற முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா. நம்ம உடம்பு அப்படிதான். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, கொஞ்சம் அதுக்கு கம்ஃபர்ட் கொடுங்க, அதுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கோங்க. தேவைங்கிறது மட்டும் கொடுங்க போதும். தேவையை கொடுத்தாலே அதை நிறைவான பணியை கரெக்டாக செய்யும். டெய்லி முயற்சி பண்ணிகிட்டே போவோம். இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகளுக்கு நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க. லாங் வீடியோ போடுறோம். லாங் வீடியோஸ் எதுக்காக போடுறோம்னா, ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு ஒரே பயிற்சியில் சரியாகும். ஷார்ட் வீடியோ உங்களுடைய விழிப்புணர்வுக்காக தான். யோகாவில் இத்தனை விஷயம் இருக்குங்கிறத ஷார்ட் வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். லாங் வீடியோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் 10 நிமிஷம் உங்களுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போனஸ்.